ஓம் நம சிவாய. ராகு கேது பெயர்ச்சி வரப்போகுது. மே மாதம் 20ஆம் தேதி 2025 வருஷம் ராகு கேது பெயர்ச்சி. ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் டிரான்சிஷன் போகிறாங்க, பெயர்ச்சி ஆகிறாங்க. ஸோ இந்த பெயர்ச்சியால் 12 ராசிக்கு என்னென்னன்றதை ஒவ்வொரு நாளாக பார்ப்போம். இன்னைக்கு மேஷ ராசிக்கு என்னன்றதை பார்ப்போம். மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆவது இடத்துக்கு ராகு போயிருக்காரு. செலவு ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்காரு. அதே மாதிரி கேது 6ல் இருந்து 5க்கு வந்திருக்காரு. இப்போ என்னன்னா, ராகு சனியோட சேர்ந்து ஒரு வருஷம் இருப்பார் கும்பத்திலேயே. ஏன்னா அடுத்த சனி பயிற்சி 2026 தான் வருது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால ராகுவும் சனியும் சேர்க்கை 11ஆவது இடத்தில். அதே மாதிரி குரு பயிற்சியும் வரப்போகுது, ஜூன் மந்தில் வரப்போகுது. ஸோ அப்போ என்னென்னா, குருவோடைய 9வது பார்வை சனி அண்ட் ராகு மேலே விழப்போகுது. ஸோ அதனால் மேஷத்துக்கு பணமழை தான் வரப்போகுது. லிட்ரலாக ரொம்ப நல்ல டைம் இருக்க போகுது. பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும். புது முயற்சிகள்லாம் நல்ல விதமாக முடியும். எல்லா விதத்துலையுமே நல்ல சூப்பராக இருக்க போகுது மேஷ ராசிக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கான உடல்நிலை குறைபாடுகள் கொஞ்சம் போகலாம். அதுக்காக கொஞ்சம் செலவாகும். அதே மாதிரி சுப செலவுகள் நிறையா வரப்போகுது. ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பெரிய சுப செலவாக வரும். ஈவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு வீடு கட்டுறது எல்லாமே சுப செலவில் தான் வரும். ஒரு பெரிய சுப செலவு மேஷத்துக்கு நிச்சயம் வரப்போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100க்கு 85 மார்க் இந்த தடவை ராகு கேது பயிற்சிக்கு மேஷத்துக்கு தரலாம். நல்லா இருக்கு. நன்றி.